guys, this is Venkat. Welcome back to Venkat Deva Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடியிலேருந்து நான் ஸ்டாப்பாக மதுரைக்கு போக போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் எதுவும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதுவும் நம்ம மேலே வந்து ஐகார்ட்லையும் தரேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருப்போம். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டிருப்பேன். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி ரூட்டை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்போம். சினிமாட்டிக் ஷாட்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக தனுஷ்கோடி டு மதுரை வந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் போகிற வழியில் கண்டிப்பாக சாப்பிட்றதுங்க நிப்பாட்டி தான் ஆகணும். ஸோ நிப்பாட்டி சாப்பிட்டு அப்படியே வந்து நம்ம மதுரைக்கு போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரைக்கு 175 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் மேப் வந்து சொல்லுது. ஆனால் பார்ப்போங்க, வரும்போதே அது சொன்ன மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சு. போகும்போதே அது சொல்கிற மாதிரி கரெக்டாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருப்பேன் ஃபுல்லாக தனுஷ்கோடி. அதனால் வந்து நான் உங்களுக்கு புதுசாக எதுவும் காட்ட போகிறதில்ல. ஸோ நான் தனுஷ்கோடியை தாண்டிட்டு உங்களுக்கு வீடியோ காண்டி வேணும்னா ஒரு சின்ன ஒரு சினிமாட்டிக் ஷாட் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிடுறேன். இந்த ஹோட்டலில் தான் பார்த்திங்கன்னா நிப்பாட்டி சாப்பிட்டோம். ஹோட்டல் பேர் வந்து செந்தில் பாலாஜி. பரவாயில்லைங்க, பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் தான். ஆனால் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு தயிர் சாதம் 2 சாப்பாடு சாப்பிட்டோம். 2மே நல்லா இருந்துச்சு. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பியாச்சு. ராமேஸ்வரத்துக்கு கரெக்டாக வந்து அந்த ஊர் எல்லையில் வந்திருக்கோம். இன்னும் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து 165 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு ரேஸ் ஸ்டிச்சாக அடிக்கலான் இருக்கோம். ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரில. ஒரு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், முன்னாடி வந்து அந்த டிஸ்க் பேடு தெரிஞ்சிருக்கா, அது என்னன்றது சரியாக தெரியல. வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டு வருது. என்னன்னு தெரிலங்க, போய் பார்த்தா தான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மட்டும் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எங்கள் அம்மாவும் வேறு கூட இருக்காங்க. நிற்காமல் போயிடணும். அதேமாரி டைம் பார்த்திங்கன்னா வந்து 4:10 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து 4:10. நாங்கள் வந்து 7:15 மதுரைக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாஜி சொல்லுது. முடிஞ்சால் பார்ப்போம் கூகுள் மாதாஜியை முந்த முடியுமான்னு சொல்லிட்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி நல்லா ஹைட்ரேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரிஸ்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போயிடலாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. செம்மையாக சும்மா அடித்து வெளுத்து கடித்து போயிடலாம். ஜஸ்ட் 175 கிலோமீட்டர்ஸ், நோ ப்ராப்ளம். வெயிலும் பார்த்திங்கன்னா அப்படியே எதிர் வெயில் அடிக்குதா. நான் போட்டிருக்கதே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டெண்டர் வைசர் தான் போட்டிருக்கேன். அதை தாண்டி பார்த்திங்கன்னா உள்ளே கண்ணு கூசுது. அந்த அளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு. வரும்போது நம்மளுக்கு எதிர் வெயில் தான், போகும்போது எதிர் வெயில் தாங்க அடிக்குது. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பாம்பன் பாலம் வந்துருக்குங்க. வாவ், காலையில் வந்தோம் அப்போ வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. இப்போ வெயில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழுகு பறக்குது மேலே. பாருங்களேன் எத்தனை இருக்குது, எத்தனை பறந்து அப்பா கிட்டையே பறக்குதுங்க. எல்லாம் கலராக இருக்குது. ஒன்று கருப்பு கலரில் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே இது அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனு ஒயிட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு ட்ரெயின் வர்றதுக்கு எப்படின்னு ஒரு 2-3 மாதம் ஆயிரம் போல் இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் போகிறதில்ல, எதுவுமே இல்லை, அப்படியே நிப்பாட்டுறாங்க. சன்செட் ஆகலை, இன்னும் லேட் ஆகும் போல இருக்குங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் நம்ம போகிறதுக்கு நைட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு நைட் ரைடு வந்து பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோடய எப்பயுமே. அதிகமாக வந்து நான் நைட் ரைடுன்ற இதுவே நான் எடுக்க மாட்டேன் எப்பயுமே. அது வேணாம் அப்படின்றது தான் இருப்பேன். ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம்.
பாம்பன் பாலத்திலிருந்து மதுரைக்கு 157 கிலோமீட்டர்ஸ் மோர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 157 கிலோமீட்டர் தான் இருக்குது மதுரைக்கு. டைம் வந்து ஒரு 2 hours 52 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ரவுண்டாக ஒரு 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்கிறாங்க. பாம்பன் பாலம் முடிஞ்சுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் எப்படின்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து இந்த சிங்கிள் லைன் ரோடு தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா 4 லைன் ரோடு ஏறிடும், ஹைவேஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் சும்மா தட்டி தூக்கிட்டு போயிடலாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் நம்மளுக்கு பீச் வந்து தெரியும். அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீச் வந்து போயிடுங்க. அப்படியே இந்த பீச் ஓரத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுல இருக்குது பாருங்கள் ஒரு சுகம், வேறு லெவலில் இருக்குது பாஸ். வெயில் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கு, மணி 5 மணி ஆக போகுது. ஆனால் பாருங்கள் உச்சி வெயில் மாதிரி சூரிய பகவான் உச்சியில் நிற்கிறாரு. 4.7 kilometers more for NH. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சுத்த விட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. என்னடா இன்னும் சொதப்பலே நினச்சேன். ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே சுற்றி போயிட்டுருக்கோம். இப்போ அதோட டைமை நான் பீட் பண்ணுறது அதுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வேணுக்குன்னே சுத்த விட்டு கூப்பிட்டு போகுது. ஒன்று வச்சுக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா 2.7 kilometers மோர் ரசம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கு. ஹைவேஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு கூகுள் மேப் வேலையை பார்க்க சொன்னால் கைடு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. ஊர் ஃபுல்லாக சுற்றி காமிச்சு கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் கரெக்டான ரூட்டை காமிச்சு விட்டுருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்பாக வந்து 5:20 ஆகிட்டுருக்குங்க. சன்செட்டும் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே சூரிய பகவான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக 1 hour 54 minutes ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது கூகுள் மேப்பு. காய்ஸ், என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. லேசாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து நல்லா இருட்டி போச்சு. அப்படியே டிம்மாக ஆயிடுச்சு ஏரியா. பார்ப்போங்க, சன்செட் ஆகிறதுக்குள்ளே போகணும்னு நினச்சேன் ஊருக்கு. ஓகே, இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அப்படியே பாருங்களா, ஆரஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ என்கிட்ட வந்து பேஷன் ப்ரோ தான் இருக்குது, ப்ரோ என்கிட்ட ஸ்கூட்டி தான் இருக்குது, என்கிட்ட டியோ தான் இருக்குது, நான் வந்து லாங் ட்ரைவ் வந்து எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ. எந்த வண்டின்றது மேட்ரே கிடையாது ப்ரோ. ரைடுக்கு போகிறதுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அந்த வண்டியை வச்சுருக்கோன்றது தான் மேட்ரு. வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து வண்டியை நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாரி அந்த வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து, கரெக்டாக உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி வந்து இவ்வளோ தூரம் ஓடி இருக்குது, இதுக்கு ரெஸ்ட்டு தேவை அப்படின்னும் போது கரெக்டாக ரெஸ்ட்டு கொடுத்து கொண்டு போனீங்கன்னா வண்டி வந்து பக்காவாக இருக்கும். ரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 விஷயம் நம்மளை வந்து ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணும். ஒன்று வந்து சன்ரைஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சன்செட். அது சூரியன் வரும்போதும் சரி போகும்போதும் சரி அப்படியே அந்த இருக்கிற சூழ்நிலையை பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வேறு மாதிரி காமிக்கும். நீங்கள் இந்த ரோடை வந்து நார்மலாக பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதே ரோடை நீங்கள் சன்செட் ஆகும்போதோ இல்லை சன்ரைஸ் ஆகும்போதோ பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு லுக்கு தரும். இன்னும் பார்த்திங்கன்னா 81 kilometers இருக்குது, 1.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் சொல்லுது. சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடையை சத்திட்டு கற்பூரம் ஏற்றிட்டு கிளம்பிட்டாருங்க. ஃபுல்லாக மேகத்துக்கு பின்னாடி போயிட்டாரு. என்ன பண்ணுறது, பொறுமையாக போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் ரைடு போகிறதுல என்னுடைய வைசர் தான் பார்த்திங்கன்னா ப்ராப்ளமே.
நான் வந்து பிளாக் டெண்டர் வைசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. வைசரை எடுத்து விட்டாலும் உங்களுக்கும் வின்னாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா வின்னாய்ஸ் அதிகமாக இருக்கும். நான் வைசரை எடுத்து விட்டேன்னா இன்னும் 2 அதிகமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பூச்சி தொல்லை தாங்க முடியாது போச்சு இந்த ரோட்டில். ஹெல்மெட்டு ஃபுல்லாக பூச்சி அடிச்சு வச்சுருக்கு. இப்போ நான் ஹெல்மெட்டை கைட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இல்லை வைசரை எடுத்து விட்டேன்னா அவ்வளோதான், வண்டியே ஓட்ட முடியாது. அதுக்காக தான் யோசிச்சுட்ருக்கேன். மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து நைட் ரைடு போகிறதுக்கு இருக்கட்டுங்க, ஸ்லோவாக போவோம். காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:45 வந்து ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வின்னாய்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து வைசரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. சுத்தமாக ஒன்றுமே தெரில பாஸ் இருட்டில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 49 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மதுரைக்கு. வைசரை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு பார்த்தா ஒன்றுமே தெரியல. அப்புறம் வைசரை தூக்கி விட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். பூச்சி வந்து போட்டுக்கிட்டே இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 49 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வீடியோ பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை. இப்போ சுத்தமாக வ்ளாக் பண்ணுற மைண்ட் செட்டே இல்லை. நான் பூச்சி போட்டுன்னு அடிச்சிட்ருக்கு. போயிலாக கண்டினியூ பண்ணுறோம் பாஸ். 49 கிலோமீட்டர்ஸ் 1 hour ஆகும் சொல்லிட்டு சொல்லுது. அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் மேப் பார்க்கவும் முடியாது. நல்ல ஹைவேஸ் தான் போயிடலாம்னா வச்சுக்கிங்களேன். முதல்ல இந்த ஹெல்மெட்டுக்கு வந்து கிளியர் வைசர் மாற்றணும். எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். இப்போ தான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ண பாஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த நைட் ரைடு போகாமல் வந்துடணும் அப்படின்ட்டு, ஆனால் முடியல. ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஒன்றும் வியூ வந்து காமிக்க முடியல. வயசு பார்த்திங்கன்னா மதுரைக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒரு 40 மினிட்ஸில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எந்த வெளிச்சமே கிடையாது. இருட்டிலே நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் வெறும் ரோட்டை மட்டும் காமிச்சிட்டு. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் நீங்களும் ஒரு மெம்பராக வந்து ஐக்கியமாகிக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரைடு வந்து நம்ம சேனலில் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 1 by 1 வரிசையாக வரும் அப்படின்றதை தங்களிடம் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டே டியூன் வெங்கட் தேவா vlogs. நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.